திரும்பினவர்களுக்கு, அந்த கோதுமை மணின்னு சொன்னார் பாருங்க. ஜெபிக்கிறவங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க, அவர் வழிகளில் நடக்கிறவங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ராஜ்யத்தை கட்ட நினைக்கிற, சித்தத்தை நிறைவேற்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு மறுபடியும் அப்படிப்பட்டவர்களை கொண்டு மறுபடியும் தேசத்தை கட்ட கர்த்த போதுமானவராக இருக்கிறார். இனி பிடுங்குவதில்லை. சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வீடு பக்தர்களின் குறைகள் கேட்கும், வீடு பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமோஸ் 9வது அதிகாரம், இப்போ கடைசி அதிகாரம். இப்போ 7, 8, 9, 6, 7, 8 பயங்கரமான நியாயத்தீர்ப்பை சொல்லிட்டாரு. இனி எழுந்திருக்க மாட்டார்கள், இனி அவங்களுக்கு மீட்பு இல்லை, சிதறடிப்பு தான், அவ்வளோதான், சிறையிருப்பு தான், சிதறடிப்பு தான் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் பலிபீடத்து மேலே நிற்க கண்டார். அவர் வாசல் நிலைகளை அசையும்படி பொதுகி அடித்து அவர்கள் எல்லாருடைய தலைமை விழ உடைத்து போடு, அவளுக்கு பின்னாக வரும் மீதி அவளை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். ஓடுகிறவன் தப்புவதில்லை, தப்புவிக்கிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. அவள் பாதாள பரிந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவளை பிடிக்கும், வான பரிந்தம் ஏறினாலும் இறங்க பண்ணுவேன். கருமேலின் கொடுமுடியில் ஒழித்து கொண்டாலும் தேடி பிடிப்பேன், சமுத்திரத்தில் ஆழத்தில் மறைந்து கொண்டாலும் கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். தங்கள் சத்துருக்கும்பாக சிறைவிட்டு போனாலும் அங்கேயும் கொன்று போட பட்டயத்தை கட்டளையிடுவேன். கண்களை அவர் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். அவ்வளோதான், ஒன்றும் தப்பவே முடியாது சார். ஓடுனாலும் தப்ப முடியாது, பதுங்கினாலும் தப்ப முடியாது, மேலே வானத்துக்கு ஏறினாலும் தப்ப முடியாது, கீழே பூமிக்கு கீழே ஆமாம் பாதாளத்துக்கு போனாலும் தப்ப முடியாது, எங்கே போனாலும் தப்ப முடியாது. இனி நன்மை அல்ல, இனி தீமை தாங்கிறார். சேனை கர்த்தராய் ஆண்டவர் தேசத்தை தொடுவார், அது உருகி போகும், குடிகள் எல்லாம் புலம்புவாங்க, நதியாய் ஓடி வெள்ளத்தை போல வெள்ளமாகும், அவனை அழிஞ்சு போயிடும். வானத்தில் தம் மேலர்களை கட்டி பூமியில் தம்முடைய கீழலை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அது பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அதுதான் கட்டிந்து கொள்கிறார், அழிஞ்சு போயிடும். 7ஆம் வசனம் சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் நீங்கள் எனக்கு எத்தியோப்பியன் புத்திரரை போல இருக்கீங்க. மாறாதவங்க, எவ்வளவு அடித்தாலும் மாறாது. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்றக்கூடுமோ? மாறாதவங்க, எதிர்த்து நிற்கிறவங்க, முரட்டாட்டம் பண்ணுறவங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையா? நான் விடுவிக்கவில்லையா? இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு ரொம்ப வைக்கப்பட்டிருக்கு, பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுவோம்ப்பா அப்படி சொல்லிட்டு, ஆனாலும், அங்கே ஆனாலுங்கிற வார்த்தை இல்லை, எனக்கு ஆச்சரியமானது. அழித்து போடுவேன், ஆகிலும்னு இருக்கு பாருங்க. ஆனாலும் ஆகிலும், யாக்கின் வம்சத்தை முழுதும் அழிக்க மாட்டேன்ப்பா. இதுதான் தேவனுடைய அன்பு. ஆகிலும் இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல வம்சத்தாரை நான் எல்லா ஜாதிகளுக்கும் சலித்தரிக்கும்படிக்கு கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை. அதான் முக்கியம். ஜெபிக்கிறவன், இந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறவனை கர்த்தர் பாதுகாப்பார். உதாரணம், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், மொர்தெகாய்,
இன்னும் பல தேவ தாசர்கள், ஜெபிக்கிறவர்கள், அன்றைக்கும் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்கள், அன்றைக்கும் அந்தந்த சூழல்ல நீதியாய் வாழ்ந்தவர்கள், அவங்க விழமாட்டாங்க, அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அந்த கூட்டம் இல்லாமல் போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கும் ஒரு பரிசுத்த ஜனம் உண்டு. அது நீங்களாக இருங்கள். கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்களாக நீங்கள் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். செம்மையான இருதயத்தை உள்ள மனிதர்கள் பாக்கியவான்கள். சரி, இன்னொரு கூட்ட மக்கள் இருக்காங்க, தீங்கங்களை அணுகுவதில்லை, நேரிடுவதில்லை என்று சொல்கிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் விழுவாங்க. மனம் திரும்புங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து வராது. ஆமாம், மனம் திரும்பாத பாவிகள் மேலே பட்டயம் வரும், சாவாங்க. ஏதோமில் மீதியாக இருக்கிறவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். விழுந்து போச்சு, நான் திரும்ப எடுப்பிப்பேன்னு சொல்கிறார். திறப்புகளை அடைப்பேங்கிறார். பழுதா போனதை சீர்படுத்துவேங்கிறார். பூர்வ நாட்டில் இருந்தது போல ஸ்தாபிப்பேங்கிறார். உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாளர் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாக வடிகிறது, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமா நாட்கள் வரும். இனி ஆசீர்வாதம். விதைக்கிற விதைப்பும் அறுப்பும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது இடைவெளி இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்தில் 2 போகம் 3 போகம் எடுக்கிற மாதிரி ஆசீர்வாதம். திராட்சை பழங்கள் 2 முறை 3 முறை அறுவடைக்கு வரும். என் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்புவேன், பாலா நகரங்களை கட்டுவேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களுக்கு தோட்டங்களை உண்டாக்குவேன், கனிகளை புசிப்பார்கள். நான் அவருடைய தேசத்தை இனி பிடுங்குவதில்லை. நீ மனம் திரும்புவாயா? மனம் திரும்பினவர்களுக்கு அந்த கோதுமை மணின்னு சொன்னார் பாருங்க. ஜெபிக்கிறவங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க, அவர் வழிகளில் நடக்கிறவங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ராஜ்யத்தை கட்ட நினைக்கிற, சித்தத்தை நிறைவேற்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு மறுபடியும் அப்படிப்பட்டவர்களை கொண்டு மறுபடியும் தேசத்தை கட்ட கர்த்த போதுமானவராக இருக்கிறார். இனி பிடுங்குவதில்லை. ஒரு மாற்றம் வரும், மறுரூபம் அடையும். செய்ய வேண்டியதெல்லாம் இப்போதே கர்த்தர் மேலே வச்சிருக்க அந்த நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு, அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு விலகி போக ஆகாமல் கிட்டி சேர்வமாக அவரை நோக்கி பார்ப்போம். அவரிடத்தில் அவரோடு ஒப்புரவாவோம். அவர் நமக்கு நன்மை செய்ய வாக்கு பண்ணியிருக்கிறார். மறுபடியும் அவர் எருசலேமை எடுப்பித்து கட்டுவார். மறுபடியும் அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவார். மறுபடியும் தாவீதின் குமாரனாம் இயேசு கிறிஸ்து திருச்சபையை கட்டி கோதுமை மணிகளை ஆண்டவர் சேர்த்து அவர் அதில் மகிமைப்படுகிறார். நீங்கள் ஒரு கோதுமை மணியாக இருப்பீர்களா? பதறாயிராதபடி மணியாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமோஸ் 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரத்திலையும் தேசத்து ஜனங்களுடையதான பாவங்களின் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? சிறைப்பட்டு போனாலும் அங்கேயும் நாம் கொன்று போட பட்டயத்தை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் எத்தியோப்பியரை போல என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வருத்தப்படுகிறார். அவர் யாரை அழிப்பாராம்? பாவமுள்ள ஜனங்களை அழிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாராம்? ஒரு ஜல்லடையை அனுப்பி அது ஜனங்களை சலிக்கிறது போல என்ன செய்வாராம்? ஜல்லடையை சலித்து அந்த மணிகளை ஜலித்து எடுப்பது போல் எல்லாவற்றையும் ஜலிக்க ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். யாருன்னா தீங்கு எங்களுக்கு வராது, எங்களை அணுகுவதில்லை என்று சொல்கிற இந்த பாவிகள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? சாவார்களாம். ஆனாலும் யாக்கோபில் ஒரு வம்சம் என்ன செய்யுமா? ஒரு கூட்டம் முழுவதும் என்ன செய்யுமா? பாதுகாக்கப்படும், எல்லாமே அழிந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா ஒரு கோதுமை மணியும் கீழே விழுவதில்லை, தரையில் விழுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், ஏதோமியர்கள் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்குகிறதான சகல ஜனங்களையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வார்? திரும்ப எடுப்பித்து அவைகளுடைய திறப்புகளை அடைத்து பழுதானவைகளை சீர்படுத்தி
பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை என்ன செய்வேன், ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக நன்றி செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலேயும் ஆமென் அப்பா, பாவிகள் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் அழிந்து போவார்கள், பாவிகள் கர்த்தாவே அப்பா இல்லாமற் போவார்கள், ஒழிந்து போவார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆமென் ஆண்டவரே அப்பா, ஒரு கோதுமை மணியும் அப்பா கீழே விழுவதில்லை என்று சொன்னீரேப்பா. தகப்பனே, யாக்கோபில் மீதியானவர்களை நீ தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆமென். ஆனாலும் மீண்டும் கர்த்தாவே நாம் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அடைப்பை ஆமென் அப்பா திறப்பானதை அடைத்து அப்பா பழுதானதை சீர்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆமென் அப்பா, மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கிற தேவன் அப்பா நீர். ஆமென் அப்பா, எல்லாவற்றையும் பழுதானவைகளை எல்லாவற்றையும் கர்த்தாய் சரிப்படுத்தி தன்னுடைய ஸ்தானத்தில் நீர் நிறுத்துவீரப்பா. தேவனே கர்த்தா, உமக்கு பயப்படுகிற ஜனங்கள் ஆமென் அப்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையாப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.